உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் தினமும் லட்சக்கணக்கானவர்கள் புனித நீராடுகின்றனர். மௌனி அமாவாசையான இன்று கோடிக்கணக்கானவர்கள் நீராட குவிந்திருந்தனர். முதலில் நாக சாதுக்கள் புனித நீராடிய பிறகு மற்றவர்களை நதியில் இறங்க அனுமதிப்பார்கள். ஆனால் அதிகாலை சுமார் 1 மணி முதல் 2 மணி வரையிலான நேரத்தில் பலர் திரிவேணி சங்கமம் பகுதிக்குள் தடுப்புகளை மீறி நுழைந்து நீராட சென்றனர். அப்போது அங்கே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது அவர்கள் விழுந்ததாக கூறப்படுகிறது. அடுத்தடுத்து வந்தவர்களும் ஒருவர் மீது ஒருவர் விழ ஆரம்பித்தனர். அப்போது பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் அவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைகளில் சேர்த்தனர். அவர்களில் 30 பேர் இறந்தனர். 60 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். महाकुंभ प्रयागराज में मौनी अमावस्या का मुख्य स्नान पर्व था 29 जनवरी 2025 को। इसमें ब्रह्म मुहूर्त से पूर्व प्रातः 1 बजे से 2 बजे के मध्य बेला क्षेत्र में अखाड़ा मार्ग पर भारी भीड़ का दबाव बना और इस भीड़ के दबाव के कारण दूसरी ओर के बैरिकेड्स टूट गए और भीड़ के लोग बैरिकेड्स बांधकर दूसरी तरफ ब्रह्म मुहूर्त के स्नान का इंतजार कर रहे श्रद्धालुओं को कुचलना शुरू कर दिया। यद्यपि प्रशासन ने तत्काल राहत और बचाव कार्य करते हुए ग्रीन कॉरिडोर बनाया और एम्बुलेंस के माध्यम से लगभग 90 घायलों को अस्पताल तक पहुंचाया, परंतु इसमें से दुर्भाग्यपूर्ण तरीके से 30 श्रद्धालुओं की दुखद मृत्यु हो गई है। 30 इनमें से 25 की पहचान हो चुकी है और शेष की शिनाख्त की जानी बाकी है। இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதல்வர் யோகி அறிவித்துள்ளார். நெரிசல் சம்பவம் எப்படி நடந்தது என்பது பற்றி விசாரித்து அறிக்கை தர தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை பிரதமர் மோடி போனில் தொடர்பு கொண்டு நிலைமைகளை கேட்டறிந்தார். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, உள்துறை அமைச்சர் முதலானவர்கள் நெரிசல் சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்தனர். ராகுல் உள்பட எதிர்க்கட்சித் தலைவர்கள் உத்தரப்பிரதேச அரசையும் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தையும் கடுமையாக விமர்சித்தனர்.